அன்பு தமிழ் மக்களே வணக்கம். இந்த இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் டென்ஷன் இருக்கிறதோ இல்லையோ, இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த, கண்டுகொள்ளாமல் இருந்த முஸ்லிம்களுக்கு இப்போ இரத்த கொதிப்பு நோய் அதிகமாகிவிட்டது. நண்பேண்டா என்று சொன்ன ஈராக்கிற்கும் ஏவுகணைகளை பரிசாக தந்து கொண்டு இருக்கிறான் இந்த ஈரான் நண்பன். ஊர் மக்களை ஓடு ஓடு என்று அவர்கள் தோண்டின பொந்துக்குள்ளேயே ஓட வைக்கிறது ஈராக் அரசாங்கம். காலை எழுந்ததும் சைரனை ஓட விடுவதுதான் முதல் வேலை. 24 மணி நேரத்துக்குள் அடுத்த பேட்ச் ஏவுகணைகள் ஈரானில் இருந்து பாசத்தோடு பாய்ந்து வருகிறதா என்று பார்க்கும் வானம் பார்க்கும் குஞ்சுகளாக மாறிவிட்டனர் இந்த ஈராக்கியர்கள். சாகும்போது கடமை தவறாமல் அல்லாஹு அக்பர் என்று தவறுவதில்லை அவர்கள். கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு தவறாமல் அதை கூவி விடுவார்கள். அதிலெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு குறையும் வைப்பதில்லை. குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா என்று ஈராக்கியர்கள் வாய் நிறைய பாடுகிறார்கள். இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருந்தாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லையப்பா மறைமூர்த்தி கண்ணா என்பதுதான் இஸ்லாமியர்களின் ஒரே குரலாக அங்கு ஒலித்து கொண்டிருக்கிறது. ஹிஸ்புல்லாக்கள் விடும் ஏவுகணைகளை, லான்ச்சிங் பேடுகளை ஏவுகணை வெளியிடும் புகை மண்டலம் காட்டி கொடுத்து விடுகிறது. அதனால் ஏவுகணைகளை விட்டுவிட்டு கல்லை கண்ட நாயை போல் பிடரி மயிரில் கால்பட ஓட்டம் பிடித்து ஓடுகிறார்கள் இந்த அசகாய சூரர்கள். இஸ்ரேல் என்ற நாய் பிடிக்கும் வண்டி அவர்களை பிடித்து கொண்டு போய்விடுகிறது, அந்த புகை மண்டலத்துக்கே அனுப்பிவிடுகிறது. சாவதற்கு அவர்களும் தயாராகவும் கொல்வதற்கு இஸ்ரேலும் தயாராக இருப்பதால் அப்புறம் என்ன சிரமம்? ஜாம் ஜாம் என்று இதுதான் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. இப்படித்தான் அமைதி மார்க்கத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள். ஈரான் ஆதரவு லெபனீஸ் ஹிஸ்புல்லாக்களும் இப்படித்தான் தங்கள் சமாதிகளை தாங்களே கட்டி எழுப்புகிறார்கள். ஈரான் அபுதாபியின் கலீஃபா எக்கனாமிக் ஜோனை சமீபத்தில் தாக்கியது. இப்படி அபுதாபியின் எக்கனாமிக் ஹப்புகள் அதிகமாக தாக்கப்படுகின்றன. ட்ரம்ப் இன்னும் விகரஸாக ஈரானை தாக்கும்படி தனது படைகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். 2 வாரத்தில் போரை முடிவுக்கு கொண்டு வரணும். எனக்கு வெள்ளை மாளிகையில் ஃபைல்கள் தேங்கி கிடக்கிறது, சீக்கிரமாக கிளியர் பண்ணணும். தமிழ்நாடாக இருந்தாலாவது டேபிளில் கட்டி வைத்து அடுக்கி வைத்து அழகு பார்க்கலாம். இது வெள்ளை மாளிகையாச்சே. நீங்கள் ஈரானில் கிளியர் பண்ணால் தான் நான் இங்கே கிளியர் பண்ண முடியும். எக்கனாமிக் ரெப்பர்க்யூஷனை இங்கு நல்லாவே பார்க்க முடியுது. ஆயில் பிரைஸு 4% ஏறிவிட்டது. பாகிஸ்தான் போன்ற பஞ்ச பிரதேசிகள் நாட்டில் 1 லிட்டர் பெட்ரோல் 458 ரூபாய்க்கு விற்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் 15% விலை ஏறிவிட்டது. டிராபிக்கல் கண்ட்ரிஸ் எல்லாம் சோலார் எனர்ஜி வண்டிகளுக்கு தாவுறாங்க. வெஹிக்கிள் வாங்க அலைமோத ஆரம்பித்து விட்டது ஒரு கூட்டம். அங்கே அந்த விற்பனையும் அமோகமாக நடக்க ஆரம்பித்து விட்டது. இப்படியே போனால் எல்லாரும் ஸ்கூட்டரு, சைக்கிளு, பைக்கு, மோட்டார் கார் என்று வாங்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அரபு நாடுகளின் எண்ணெய் வியாபாரமின்றி தலையில் துண்டை போட்டுக்கிட்டு தான் ஓட்டணும். அப்புறம் பெட்ரோல் பங்குகளில் ஓட்ட வேண்டியது வரும். அதனால தான் இதை காமர்ஸ் என்று சொல்கிறார்கள். அதனால தான் அரபிகளுக்கு அட்வான்ஸாக தலையில் துண்டை போடுற பழக்கம் அவங்களுக்கு முன்பே வந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம மரமண்டைக்கு இப்போ தான் புரியுது. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு விளாடிமிர் புட்டின் கூட எகிப்து வெளியுறவு மந்திரியிடம் மாஸ்கோ இந்த போரில் உதவ தயாராக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். நீ தலையிட்ட உக்ரைன் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்குள்ள வழிய பாரியா. அப்புறம் தாத்தா தொடங்கின போரை நீ முடிவுக்கு கொண்டு வரலாம். அப்புறம் ஹோர்மஸ் அமைதி கடலுக்கு நீ யாரை வேணா அழைச்சிக்கிட்டு வரலாம் என்று போர் பார்வையாளர்கள் கூட இப்போ சொல்ல மாட்டேங்கிறாங்கப்பா. நீதிபதிகள் மாதிரி அவங்களும் காசு வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க போல இருக்க. என்னமோ யாருக்கு தெரியும், நாம என்ன உள்ள போய் வவுந்தா பார்க்க முடியும். இஸ்ரேலும் மல்கியா கிரியாத், ஷிமோனா டெல், ஹாய் மெடுல்லா போன்ற கலீலி பிரதேசங்களில் மிசைல் வார்னிங் கொடுத்து கொண்டே சைரன்களை ஒலிக்க விட்டு கொண்டே இருக்கிறது. மக்களை ஓட வைத்து கொண்டு இருக்கிறது. அதனால் தான் அங்கு உள்ள மக்களும் பிடி உஷாவாக அவதாரம் எடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலை தாக்கும் ஏவுகணைகள் அங்குள்ள மக்களை தாக்க முடியவில்லை. அதற்கு முன் அவர்கள் சுதாகரித்து கொண்டு அண்டர் கிரவுண்ட் பங்கருக்குள் போய் விடுகிறார்களே. இடிவது எல்லாமே கட்டடங்கள் தான். அமெரிக்கா ஈரானின் மிசைல் தயாரிக்கும் தொழிற்சாலைகளை தாக்கி அழித்து விட்டோம் என்று சொன்னாலும் மிசைல்கள்
இனி அதிகம் வராது என்று அவர்கள் சொன்னாலும் ஈரானிய மிசைல்கள் எப்பவும் போல இன்னும் வந்து கொண்டுதான் இருக்கிறது. கள்ள ஓட்டுகளை நாங்கள் ஒழித்து விட்டோம் என்று சொன்னாலும் செந்தில் பாலாஜி இருக்கும் வரை கள்ள ஓட்டுகள் நிறைய வந்து விழுந்து கொண்டுதான் இருக்கும். அதுபோலத்தான் இதுவும். ஈரானின் காராஜ் என்ற இடத்தில் உள்ள மேற்கு ஆசியாவின் உயரமான பாலம் என்று பெயரை தட்டி கொண்டு போன அந்த பாலத்தை அமெரிக்கா தட்டி கொண்டு போய்விட்டது. அதற்கு பதிலடியாக இஸ்லாமிய நாடுகளில் எந்தெந்த பாலங்களை நாங்கள் தாக்கப் போகிறோம் என்று பட்டியலை ஈரான் வெளியிட்டுள்ளது. காங்கிரஸ் மட்டும்தான் இன்னும் பட்டியலை வெளியிடவே இல்லை. துருக்கியின் பார்ஸ் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்ட இந்த லிஸ்ட் படி இந்த பாலங்கள் தாக்கப்படுவது உறுதி என்று செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்க படைகள் கல்ஃப் நாடுகளை விட்டு வெளியேறும் வரை இந்த தாக்குதல்கள் தொடரும் என்று சொல்லுகிறது. மறை கலந்தவன் உயிரோடு இருக்கும் வரை இந்த மாதிரி கூட தாக்குதலை அவன் நடத்தியது கிடையாது. இந்த மாதிரி அடாவடிகளை அவன் செய்ததில்லை. அவனோட அல்லக்கைகள் ஆட்சிக்கு வந்ததும் அதிகாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு நிறைய சமாதிகளை கட்ட வச்சுடுவான் போல இருக்கே. சமாதி கட்டும் அந்த வேலைகளுக்கு இந்திய கொத்தனார்கள் அங்கு வருவார்கள் என்பதற்கு எந்த நிச்சயமும் இல்லை. அவர் வருவார்களா என்பதே சந்தேகமாக இருக்கிறது. ஏற்கனவே 4.5 லட்சம் தொழிலாளிகள் ஈரானை விட்டு வெளியேறிவிட்டார்கள். நம்மளை சுயமா உழைக்க வச்சுடுவான் போல இருக்கே என்று குமுறுகிறார்கள் ஈரானியர்கள். வளைகுடா நாடுகளின் பொருளாதாரம் ஹமாஸ் படுகொலிக்கே சென்று விட்டது. ஆனால் இவ்வளவு அழிவுக்கு பிறகும் இஸ்ரேலின் ஷேர் மார்க்கெட்டு எப்படி உயர்கிறது? அங்கேயும் ஹர்ஷத்து மேத்தாக்கள் இருப்பாங்க போல இருக்கு. அப்பாஸ் அராக்கிஸ் சொல்லுவது, அமைதி பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கும் போதே அமெரிக்கா ஈரானை தாக்க ஆரம்பித்து விட்டது. இனி அமெரிக்காவுடன் எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கே இடமில்லை. ரோஷம், வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாத சைக்கோ என்று எங்களை நினைத்தீர்களா? பெரியார் போற்றிய தன்மான தமிழண்டா. அமைதி பேச்சுவார்த்தை என்பதே இனி அமெரிக்காவுடன் நேரடியாக கிடையாது 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 கிடையாது. இடைத்தரகர்கள் மூலமாகத்தான் இனி பேச்சுவார்த்தையே. சோசியல் மீடியாக்களில் ட்ரம்ப் கசிய விட்டுள்ள செய்தி என்னவென்றால், அமெரிக்க இராணுவம் தான் உலகிலேயே மிகச்சிறந்த இராணுவம், மிகவும் வலிமையானது. அதனுடைய அடுத்த இலக்கு ஈரானில் உள்ள பாலங்கள், பவர் ஸ்டேஷன்கள், எலக்ட்ரிக் சப்ளை கிரிட்டுகள் இவைகள்தான். ஈரானியர்களை பழைய கற்கால வாழ்க்கைக்கே நாங்கள் அழைத்து செல்வோம். ஈரானியர்களை சிக்கிமுக்கி கல்லை தேட வைப்போம். ஈரானின் புதிய ராசாவுக்கு அடுத்து என்ன செய்வோம் என்று தெரிய மாட்டேங்குது. நாங்கள் என்ன செய்வோம் என்று தெரிய மாட்டேங்குது. இப்படிக்கு உங்கள் அன்புள்ள அமெரிக்க ராசா என்று செய்தி வெளியாகியுள்ளது. தாய் சொல்லை தட்டாமல் வளர்ந்த நேத்தன்யாகு என்பதால் அவர் இனி தகப்பன் சொல்லையும் தட்டமாட்டார். நான் போரை நிறுத்து என்று சொன்னால் உடனே நிறுத்தி விடுவார் என்று தம்பட்டம் அடிக்கிறார் ட்ரம்ப். அர்ஜுனனை போல அவர் கிருஷ்ணன் சொல்லை தட்டமாட்டார். ஈரானின் சுப்ரீம் லீடர் துரியோதனன் இறந்த பிறகும் போரை தொடர்ந்து நடத்த துரோணாச்சாரியாரும் பீஷ்மரும் முடிவு எடுத்தால் என்ன செய்வது? பேரழிவை சந்திக்க அவர்கள் தயார் என்று தானே அர்த்தம். இஸ்லாமிய ஜனத்தொகையை குறைக்க தயார் என்று தானே அர்த்தம். பழைய நியண்டர்தால் கற்கால மனித வாழ்க்கைக்கு திரும்ப தயார் என்று தானே அதற்கு அர்த்தம். ஒரு வலுவான ஏர்ஃபோர்ஸ் இல்லாத நாடு எந்த போரிலும் வெல்ல முடியாது. நிறைய உயிர் இழப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் என்பதையே இந்த போர் சுட்டிக்காட்டுகிறது. வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் 75 வருடங்களாக இஸ்ரேல் என்ற நாடு போராடி வருகிறது. தங்களுக்கு கிடைத்த கோமணத் துணியை ஒழுங்காக கெட்டாமல் மானத்தோடு வாழத் தெரியாமல் இருப்பவன் கூரை ஏறி எப்படி பாலஸ்தீன வைகுண்டம் போவான்? நரகத்தில் இருக்கும் கோமினியின் அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் போவான். ஹஸ்தினாபுரத்தை எத்தனை பீஷ்மர்கள், துரோணாச்சாரியர்கள் வந்தாலும் மீட்க முடியாது. கிருஷ்ணரும் கிறிஸ்துவும் அல்லாவும் பாண்டவர்கள் பக்கம் இருப்பதை இதுவரை நடந்த யுத்தங்கள் நிரூபித்துள்ளன. இனியும் அந்த உண்மைகளை அறியாமல் இருப்பது யாருடைய குற்றம்? உண்மையை அறியாமல் இருப்பதுதான் அறியாமை. அவர்கள் வாழ்வது அறிவாலயம் என்ற அறியாமை ஆலயம். டெஹ்ரானை ஒரு காசாவாக ஆக்கிய பெருமை கோமினியே போய் சேரும். டெஹ்ரான் அருகாமையில் உள்ள காராஜ் என்ற இடத்தில் உள்ள பெரிய பாலத்தை அமெரிக்கா அடித்து நொறுக்கிவிட்டது. அது ஈரானின் அழிவின் துவக்கம். மேற்கு ஆசியாவின் மிக உயரமான பாலம் என்ற பெயரும் அந்த பாலத்துடன் தகர்ந்தது. அதற்கு பதிலடியாக அமெரிக்காவை நேரடியாக தாக்கும் திறன் இல்லாத ஈரான்
குவைத்தில் உள்ள மினா அல் அகமதி என்ற ஆயில் ரிஃபைனரி தொழிற்சாலையை ஒரு ட்ரோனை வைத்து தாக்கியிருக்கிறது. யுஏஇ பஹ்ரைனில் உள்ள அமெரிக்கன் ஸ்டீல் இண்டஸ்ட்ரியை தாக்கியிருக்கிறது ஈரான். இஸ்ரேலுக்கு விடப்பட்ட ஏவுகணைகள் இடைமறிக்கப்பட்டன. ஹார்முஸ் முனையை முடக்கியதன் மூலம் ரஷ்ய குரூட் ஆயில் நல்ல விலைக்கு இப்போது போகிறது. ஒரு பேரல் குரூட் ஆயில் $125, பிரெண்ட் ஆயில் $109. இதில் லாபம் அடைவது ரஷ்யா தான். அமெரிக்கன் ஆர்மி சீஃப் ஜெனரல் ராண்டி ஜார்ஜ் அதிரடியாக கட்டாய ஓவில் அனுப்பப்பட்டார். நீ செயல்பட்ட விதம் எனக்கு பிடிக்கலப்பா என்று மூஞ்சிக்கு நேர ட்ரம்ப் சொல்ல விரும்பவில்லை. ஒரு F-35 விமானத்தை நீ பறி கொடுத்துட்டு வந்து நிற்கிறிய என் முன்னால, உன் அப்பனா அதுக்கு துட்டு கொடுப்பான் அல்லது உங்க அப்பா வீட்டு பணத்தில் வாங்கின பிளேனா அது என்று கேட்கிறார். இதற்கிடையில் ரஷ்யாவும் சீனாவும் ஹார்முஸ் நீர்முனையை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. அது ட்ரம்புக்கு இன்னொரு முட்டுக்கட்டை. இவர்கள் போடும் கட்டைகள் எல்லாம் ட்ரம்பின் முட்டில் இடிச்சுக்கிட்டே தானே இருக்கு. ஹார்முஸை ஐநா திறந்து வைக்க முயற்சித்தால் வீட்டோ அதிகாரத்தை வைத்து அதை தடுப்போம், உங்களை வீட்டோடு இருக்க வைப்போம் என்று சீனாவும் ரஷ்யாவும் அறிவித்துள்ளன. எனக்கு கிடைக்காத ஆயில் எவனுக்கும் கிடைக்கக்கூடாது என்ற உயர்ந்த நோக்கம்தான் அதற்கு காரணம். நடக்கும் சம்பவங்களை வைத்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்றை போட்டு இருக்கிறார்கள். அதாவது ஹார்முஸ் பக்கமே போகாமல் எல்லா கப்பல்களும் முசண்டம் என்ற யுஏஇ மற்றும் ஓமான் பகுதி வழியாக 24 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு புதிய நீர்வழி பாதையை தோண்டப் போகிறார்கள். அதற்கு $200 பில்லியன் செலவாகும். மெகா கனால் என்று தற்காலிகமாக பெயரும் வைத்திருக்கிறார்கள். அந்த நீர்வழிப்பாதை வந்துவிட்டால் ஹார்முஸ் முனைக்கு எவனுமே போக மாட்டான். போக வேண்டிய தேவையும் இருக்காது. ஈரானை பார்த்து பயப்பட வேண்டியதும் இல்லை. அது பாட்டுக்கு கப்பல் வந்துட்டும் போய்கிட்டும் இருக்கும். அந்த ப்ராஜெக்டுக்கு அடிப்படை வேலைகள் திட்டமிடல் நடந்து கொண்டு வருகிறது. அது ஒரு 3 ஆண்டுகளில் கட்டி முடிக்கப்படும். ஈரான் நீர்வழிப்பாதை பக்கமே போகாமல் ஆயில் கப்பல்கள் கடத்தப்படும். இதற்கு கத்தார், பஹ்ரைன், ஒமான் நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இது உடனடியாக ஆயில் கேஸ் தட்டுப்பாட்டை சரி செய்ய உதவாது. இருந்தாலும் அவர்களுடைய திட்டமிடல் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான். ஓகே நண்பர்களே, என்னுடைய வண்டிக்கு ஆயில் போட்டுவிட்டு மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.